ஆர்பிஐ வந்து இன்னைக்கு 9 ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் ரூல் தான் நேற்று பார்த்தோம். 2வது ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2வது ரூல் வந்து நகைக்கான ஓனர்ஷிப். உங்களுக்கு ஒரு நகை கொண்டு அடமானம் வைக்கிறீங்க, அந்த நகையை எங்க வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க, அதுக்கு என்ன ரெசிப்ட் இருக்கு, எத்தனை பவுன், எத்தனை சவரன் வெயிட், இது அத்தனையுமே உள்ள அந்த சர்டிபிகேட்டை நீங்க கொடுக்கணும். அந்த ரெசிப்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அவங்க லோன் வாங்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு செயினை எடுத்துட்டு போறோம். பழைய காலத்து நகைக்கு ரசீது இருக்கிறது இல்ல, பரம்பரையா நம்ம வீட்டுல ஃபேமிலிக்கு நகையை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, வாரிசுகளுக்கு அந்த நகையை கொடுக்குறாங்க. அந்த நகைக்கெல்லாம் ரசீது அப்படிங்கிறது இருக்கவே போறது இல்லை. 2வது வந்து பழைய காலத்துல வாங்கின ரசீதையும் பல பேர் பத்திரமாவும் வச்சுக்கிறது இல்லை. ஸோ அந்த குடும்ப நகைகளுக்கு எப்படி அவங்க குடும்ப நகைகளை எப்படி அடமானம் வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து 22 கேரட் நகையெல்லாம் வந்த பிறகு அல்லது 916 கேடிஎம் இதெல்லாம் வந்த பிறகு இன்னைக்கு வந்து உள்ள நகையை வாங்கும் போது ரசீது கடை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே அந்த ரசீதை வாங்கி மக்கள் வந்து அதை வந்து பத்திரம் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம். காரணம் என்னன்னா, இந்த சட்டம் வந்து ஒரு விதத்துல நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய கருப்பு பணத்தையும் நிறைய தங்கமா மாத்தி அதை புழக்கத்துல கொண்டு வர்றதையும் தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்பலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் வந்து இத்தனை நாளா சராசரி மக்கள் கிட்ட வீட்டுல உள்ள பொருளா புழக்கத்துல இருக்கும் போது இதுக்கெல்லாம் அந்த ரசீதை நினைச்சு கூட பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கு ரசீது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் கிரியேட் பண்ணா தங்க நகையை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கேப், அதுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ரூலை ஃப்ரேம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன காரணம்னா, சாதாரண எளிய மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குற வரைக்கும் அந்த ப்ரூஃப் தேவையில்லைன்னு அரசாங்கம் அறிவிச்சிருச்சுன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பாரோவர்ஸ் எல்லாம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் வாங்குறாங்க. அவங்க வீட்டுல உள்ள புழக்கத்தோட நிறைய அடமானம் வச்சு பணம் வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். இதே வந்து அவங்க பெரிய பெரிய பணத்தையோ அல்லது தங்கத்துல முதலீடு பண்ணி அல்லது கருப்பு பணத்தை பழக்கத்துல கொண்டு வருவதோ 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வைக்கிறவங்களோட நோக்கமா இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கேப் இருந்தா நிச்சயமா இந்த ரூல் வந்து ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா இந்த கேப் வந்து பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து நகையை கொண்டு அடமானம் வச்சு அதை ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணி பணத்தை வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். கடைசியில ஒரு காலத்துல அவங்க வந்து அந்த நகை எல்லாத்தையும் வித்துட்டு, இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பழைய நகை எல்லாத்தையும் ஒரு நாள் வித்துட்டு புது நகையை வாங்கி அதை ரசீதோட வச்சுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சர்டிபிகேட் கூட என்னவோ அது மட்டும் இல்லாம அந்த சர்டிபிகேட் தங்க காயினா வாங்கினா அது பேங்க்ல வாங்குறதோ அல்லது நிறுவனங்கள்ல வாங்குற தங்க காசுகளுக்கு மட்டுமே கடன் தர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வரப்போற காலத்துல விதிமுறைகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு வர்றது ஒரு நல்ல பழக்கம். நாளைக்கு எங்கேயும் ஒரு பினான்சியலா ஒரு லாக் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ அதனால தங்க நகையை வாங்குங்க, இந்த மாதிரி ரசீதோட வாங்குங்க.